கிறிஸ்துவ தெரியாதவர்கள், சபைனா என்னன்னு தெரியாதவர்கள், அது குறித்து உபதேசிக்கப்படாதவர்கள், கிறிஸ்துவ குறித்து உபதேசிக்கப்படாதவர்கள், ரட்சிப்பை குறித்த உபதேசத்தை புரியாதவர்களுக்கு இது என்னன்னே புரியாது. பாருங்க, வெறும் புருஷன் மனைவிக்கு தலையா இருக்கிறான் ஏற்றுக்கொண்டவர்களே பைபிளே நம்மளா கூட ஆண்டவர்கிட்டே வராதுன்னா கூட அவங்க ஓரளவுக்கு வெற்றிகரமாக வாழ்கிறாங்கன்னா ஒரு நல்ல பிரின்சிபலை ஏற்றுக்கிட்டாங்க அவங்க. சரி, குடும்பம்னா புருஷன் தலையாக இருக்கிறான், சரி அவனுடைய தலைமையை நாம் பின்பற்றுவோம். ஒரு கிரிக்கெட் டீமில் கேப்டன் இருக்கிறது போல் நம்ம வீட்டுக்கு இவர் தான் கேப்டனு, ஸோ இவர் காட்டுற வழியில் நம்ம போவோம் அப்படின்னு தீர்மானிச்சுக்கிட்டாங்க. அதனால குடும்பத்தில் பெரிய சமாதானம், ஒரு சந்தோஷம், நல்ல உறவு, ஒரு மகிழ்ச்சி எல்லாம் இருக்குது. அதனால தான் ஆண்டவரே அறியாதவர்கள் கூட ஓரளவுக்கு திருமணத்தில் ஒரு வெற்றி வாழ்க்கையை அனுபவிக்கிறார்கள். ஏன்னா அந்த ஒரு காரியத்தை அவங்க கடைபிடிக்கிறதுனால அவர்களுக்கு அது பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கறது இல்லையா. ஆனால் கிறிஸ்தவம் அதுக்கு மேலே கட்டுது. இன்னும் கொஞ்சம் கிறிஸ்தவ கான்செப்டுக்குள்ளே வந்துட்டா திருமணம் இன்னும் அதிகமாக வெற்றி பெறுகிறது, இன்னும் இன்பகரமானதாக இருக்கிறது. இன்பம் ரொம்ப ஆழமான ஒரு அன்பு, உறவு, ஒற்றுமை இவைகள் அது வளர்க்கிறது. அதுக்கு தான் அந்த கிறிஸ்டியன் ரீசன் ரொம்ப முக்கியம். கிறிஸ்துவ வைத்து சொல்லப்படுகிற காரணங்கள் ரொம்ப முக்கியம். புருஷன் மனைவி தலையாக இருக்கிறான்றதே போதும், ஆனால் அதுக்கு மேலே கட்டுது. இங்கே கிறிஸ்தவம் என்ன பண்ணும்? எப்பவுமே இப்படி தான். கிறிஸ்தவம் எப்பவுமே இப்படி தான். பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் வாசிக்கும் போது சிருஷ்டிப்பை பற்றி நான் ஆதியாகமம் 1, 2 இதெல்லாம் ரொம்ப ஆழமாக நான் போதித்தது உண்டு. ரொம்ப அதிகமாக அதை விரும்புகிறேன், நான் அதை போதிக்கிறேன். ஏன்னு சொன்னால் கிறிஸ்தவன் ஒரு சிருஷ்டிப்பை பார்க்கும்போது கூட வேற ஒரு கண்ணோட்டத்தோட பார்க்குறான். வெறும் செடி, மரம், கொடி, சூரியன், சந்திரன் அப்படி பார்க்கறது இல்லை. வெறும் மனுஷனை பார்க்கும்போது கண்ணு, மூக்கு, கை, கால் அப்படி பார்க்கறது இல்லை. அதுக்கு பின்னாடி ஒரு கடவுள் இருக்கிறார், அவர் அற்புதமான தேவன், அவர் அற்புதமாக படைச்சிருக்கிறாரு. அவருடைய படைப்பை பார்த்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் புரிந்து கொள்ள வேணும். ஏன்னா அவருடைய புத்தியிலிருந்து வருது அந்த படைப்பு, அவருடைய தன்மையிலிருந்து அவர் எப்படிப்பட்டவர்லேருந்து வருது அது. ஆகவே ஒரு சாதாரண படைப்பு இல்லை மனுஷன், ஒரு சாதாரண படைப்பு இல்லை இந்த பூமி. கடவுள் மிகவும் நல்லவர், அவர் வல்லவர், தாராள குணமுள்ளவர், எல்லாவற்றையும் நமக்கு தர விரும்புகிறவர். அப்பேற்பட்ட உள்ளத்திலிருந்து உண்டானது தான் படைப்பு. மனுஷன் மற்றும் சிருஷ்டிப்பு எல்லாம் அங்கேருந்து வந்தது. அப்போ மனுஷன் பார்க்கும்போது எப்படி பார்க்குறான்? அதனால தான் நான் சொல்லியிருக்கிறேன் அடிக்கடி, நாக்கு வெறும் சாப்பாட்டு அள்ளி உள்ளே போடுற கரண்டி மாதிரி கொடுக்கல கடவுள். அந்த நாக்கில் நரம்பை வச்சிட்டார் ருசிக்கிறதுக்கு. அதனால தான் நான் சொல்கிறேன், நாக்கு வெறும் சாப்பாட்டை உள்ள சாப்பிட்றதுக்கு அல்ல, ருசிக்கிறதுக்கு. கர்த்தர் சொல்கிறாரு, நீ சாப்பிட்டா போதாதுப்பா, நீ ருசிக்கணும்.